நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, மனிதர்களால நீங்க வந்து அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிடாதீங்க. சாமை, குதிரைவாலி, திணை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்டின்னு நான் சொல்றேன். அப்போ நீங்க என்ன கேட்குறீங்க அப்டின்னா, எப்படி அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியும்? அது அவ்ளோ சுவையாச்சே! எப்படி நம்மளால அத சாப்பிடாம இருக்க முடியும்? சான்ஸே கிடையாது. மனிதர்களுக்கு அது ரொம்ப புடிக்கும். அதெல்லாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்டின்னு நீங்க சொல்றீங்க. ஆ அப்ப நான் எனக்கு கூட அது வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது. ஆனா, அத சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப போராடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு அத சாப்பிடாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸி. என் வாழ்க்கை ஈஸியா இருக்கு. அத சாப்பிடாம இருக்கும்போது தான், எனக்கு ஈஸியா இருக்கு என் வாழ்க்கையே. அ இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன். ஆனா, இதோட ஆரம்ப கட்டம் ஒரு 2 வருடத்திற்கு முன்புலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க. ஏன்னா 2 வருடத்திற்கு முன்பு தான் என்னுடைய ஆராய்ச்சியோட இந்த என்னோட உணவு கட்டுப்பாட நான் தொடர்புபடுத்தினேன். நான் இந்த மாரி பேச ஆரம்பிச்சேன். அதாவது எனக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சி, அது நடக்கிறது அதனால வந்து ஒருத்தருக்கு எந்த மாற்றமும் வந்துற போறதில்ல. நான் வந்து அத பிறரோடு பேசுறேன் பாருங்க. பிறர்ட்ட சொல்லுறோம்ல. அப்ப எனக்கு ஒரு நான் அதன்படி நடக்கணும் அப்படிங்கிற கருத்து. எனக்குள்ள ஒரு உண்ம இருக்கு. அந்த உண்மைகள் ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சிய நான் வெளியில மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும், அந்த ஆராய்ச்சி எனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால, அத பத்தி நான் அத கடைப்பிடிக்கிறதுல எனக்கு ஒண்ணும் விழிப்புணர்வு கிடையாது. அது எப்ப நான் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறேனோ, அப்ப நான் சொல்லிர்றேன். நான் சொன்னபடி நான் நடக்கணும் அப்படிங்கிறது அங்க கட்டாயமாயிருது. அப்ப அந்த மாரி வரும்போது தான் படிப்படியா அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையிலேருந்து நான் விடுபடுறேன். நான் வந்து படிப்படியா விடுபட்டு, இன்னைக்கு எனக்கு அது ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மதுவுக்கு அடிமையாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு போதை தான். உணவு போதை இது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை வந்து உணவு போதை. அப்போ நீங்க வந்து ஒரு மதுவுக்கு ஒருத்தர் அடிமையாகுறாரு, கஞ்சாவுக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாகுறாரு அப்படின்னா, அ அவரு அ ஏன் வந்து ஒருத்தர் அடிமையாகுறாரு? அப்ப அவருடைய வாழ்க்கை என்னவாகுது? அவரால போட்டி போட முடியாது. இந்த வாழ்க்கையில போட்டி போட முடியாது. முன்னேற முடியாது. ஜெயிக்க முடியாது. போதைக்கு அடிமையாகுற ஒருத்தரால இந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அது தெரிஞ்சதுனால தானே மக்கள் வந்து அந்த போதைக்கு அடிமையாகாம இருக்காங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும், தோத்துறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்ச்சி தானே, இன்னைக்கு நம்ம போதைப் பொருள் பயன்படுத்தாம இருக்கிறோம். பெரும்பாலான மக்கள். அதே தான். நம்ம தோத்துறக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி தான், என்ன இன்னைக்கு படிப்படியா அ இந்த சோறு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சாமை, திணை, குதிரைவாலி இது போன்ற உணவுகளை என்னால் அடையாளம் காணப்பட்டு, இதை நாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா, இத சாப்பிட்டா நம்மளால ஜெயிக்க முடியாது. அப்ப இத சா ஜெ ஜெயிச்சிருக்காங்களே, இதெல்லாம் இத சாப்பிட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. அ அவங்கலாம் வந்து சாப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ வந்து அவங்க என்ன மாரியான வெற்றி அப்படின்னா, அவங்க ஒரு தியாகின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, நான் தியாகியா இருக்க விரும்பல. ஒரு தியாகின்னா என்னன்னா, இந்த உணவுக்கு அடிமையாகி வாழ்க்கைய வந்து அனுபவிக்கிற அந்த நோக்கம். இதான் மனித வாழ்க்கையோட நோக்கமே வாழ்க்கைய அனுபவிக்கிறது தான். மகிழ்ச்சியா வாழ்றது தான். அதுதான் வாழ்க்கையின் இலக்கு. ஆனா, இன்னைக்கு ஜெயிச்சவங்கன்னு நீங்க யார சொல்றீங்க அப்டின்னா, நான் டாக்டர் ஆகுறேன், இன்ஜினியர் ஆகுறேன் அல்லது ஒரு துறையில விஞ்ஞானியாகி சாதிச்சவங்க. அவங்கள தான் நீங்க ஜெயிச்சவன்னு சொல்றீங்க. இவங்க எல்லாருமே தியாகி. இவங்கலாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அது பொதுவானது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இலக்கு தான். உனக்கு ஒண்ணு தனி, எனக்கு ஒண்ணு அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு பொதுவான ஒரு இலக்கு இருக்கு. என்னதுன்னா மகிழ்ச்சியா வாழ்றது. அந்த வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களைத்தான் நீங்கள் இன்று சாதித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு விஞ்ஞானியா அல்லது ஐன்ஸ்டீனோ அல்லது அப்துல் கலாமோ அல்லது வந்து நீங்க பார்க்குற யார சாதனையாளர்ன்னு சொல்றீங்களோ, பிடல் காஸ்ட்ரோவோ அல்லது சே குவேராவோ அல்லது பிரபாகரனோ, இவங்க எல்லாம் யார் அப்படின்னா, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தியாகம் செய்து அவங்க ஒரு லட்சியத்தை உருவாக்கி, அந்த லட்சியத்துக்காக மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள். ஒரு லட்சியத்திற்காக மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள். அவங்கள தான் நீங்க சாதனையாளர்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் நான் வந்து என்னுடைய சாதனை எதுவா இருக்கு அப்டின்னா, எனக்கு தியாகியாலாம் இருக்க விரும்பல. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்ய விரும்பவில்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த அனுபவங்கள உங்கள்ட்ட சொல்லணும். அத நோக்கி நான் போம்போது, எனது அனுபவங்கள உங்களுக்கு நான் சொல்லணும். அதுதான் என்னுடைய இது. மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் எனது லட்சியமே. ஏன்னா பெரும்பாலான மக்கள் அது அப்படிதான் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்க முடியல. காரணம், அவங்க இந்த போதைக்கு அடிமையாயிடுறாங்க. உணவு போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் தியாகியா இருக்க பெரும்பாலான மக்களுக்கு விருப்பம் இல்ல. எப்படி ஒரு பிரபாகரன் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்து, தனது நாட்டுக்காக அவர் வந்து போராடுறாரு. தனது நாட்டு மக்கள் விடுதலைக்காக போராடுறார். சே குவேராவும் அப்படிதான், ஐன்ஸ்டீனும் அப்படிதான், அல்லது அப்துல் கலாமும் அப்படிதான், நமது அன்னை தெரசாவும் அப்படிதான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு மக்களுக்காக அ உழைப்பது தான் அவங்களுடைய லட்சியமா இருக்குது. அப்போ நான் என்ன நெனச்சேன், எத லட்சியமா நான் நெனைக்கிறேன், அது போன்ற ஒரு லட்சியத்திலயும் எனக்கு அனுபவங்கள் இருக்கு. அது போன்ற லட்சியம், அப்போ அந்த அனுபவங்கள்
எனக்கு தருகிற பாடங்கள் எனக்கு தெரியும். அதன் வாயிலாக இதுபோன்று தியாகம் செய்தவர்கள், அவர்களை பத்தி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்படி இருக்கும்போது, அ நான் ஏன் அப்போ நானும் அதுபோல ஒரு லட்சியத்த வச்சிருந்தேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை தியாகம் செய்துவிட்டு எனக்குன்னு ஒரு லட்சியம். அப்படி வச்சிருந்தேன். என்னால அதில தாக்கு பிடிக்க முடியல. எனக்கு அதில வந்து என்னால அதில வந்து நான் ஜெயிக்கவும் முடியல. அப்போ எனக்கு ஒரு குழப்பம். எது சரி அப்படிங்கிறது எது சரியோ அதுதான் எனக்கு தேவை. அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்றது அது சரியானது கிடையாது. அப்ப மகிழ்ச்சியாக வாழ்வது தான் சரி. எல்லாருக்குமான ஒரு லட்சியம் இருக்கணும். ஒரு சமத்துவம் இருக்கணும். எனக்கு ஒரு லட்சியம், உன் லட்சியம் பெருசா, என் லட்சியம் பெருசா அப்படின்லாம் இல்லாம, எல்லாருமே சமத்துவமா இருக்கணும்னா, அங்க எல்லாருமே பொதுவா இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்கும் எது லட்சியமாக இருக்க முடியும்? மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் எது லட்சியம்? மகிழ்ச்சியா வாழ்றது தான் மனிதர்களின் லட்சியம். அனைவரோட லட்சியமுமே. இன்னைக்கு நம்ம யார தியாகம் செய்து சாதனையாளர்களா நினைக்கிறோம்? இப்போ ஒரு அன்னை தெரசாவும், அவங்க 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 வந்து தனது மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்தாலும், அவங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும். பாருங்க, அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டாங்க. தியாகம் பண்ணிட்டு மக்களுக்காக இருக்காங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன? மக்கள் மகிழ்ச்சியா வாழணும். இப்போ வந்து பிரபாகரன் இருக்காரு. அவருடைய அவரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய தியாகம் பண்ணிட்டு தான் மக்களுக்காக உழைக்கிறாரு. ஆனா அவருடைய நோக்கம் என்ன? மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும். மக்கள் மகிழ்ச்சியா வாழணும். சே குவேரா அல்லது பிடல் காஸ்ட்ரோ அல்லது வந்து அ இப்படி அப்துல் கலாமோ, அன்னை தெரசாவோ, ஐன்ஸ்டீனோ யார எடுத்துக்கிட்டாலும் அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கைய தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும், அவருடைய நோக்கம் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான். அப்போ அதுதான் நம்ம லட்சியமா அதுதான் சரி. மகிழ்ச்சியான வாழ்க்கை, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் பொதுவான லட்சியம், சரியான லட்சியம், அனைவருக்குமான லட்சியம். அப்ப நான் சொல்ற கருத்து அனைவருக்கும் அது பொருந்தும். நான் சொல்ற ஒரு கருத்து வந்து எல்லாருக்குமே அது பொருந்தக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அம் இப்போ வந்து நீங்க ஐன்ஸ்டீனோ ஓகே சூப்பர். அப்துல் கலாம்ங்கிறது வந்து அன்னை தெரசா அப்படிங்கிறவங்க வந்து நம்ம வியப்பா இருக்கலாம். ஆனா அவங்கள ஃபாலோ பண்ண முடியாது. அவங்கள போல அன்னை தெரசாவ எல்லாரும் மாற முடியுமா? ஒரு புத்தர வந்து நீங்க வந்து புத்தர ஃபாலோ பண்ண முடியுமா? புத்தரா மாற முடியுமா? புத்தரை போல ஒரு சன்னியாசியா எல்லாரும் மாற முடியுமா? மாறுனாங்க கொஞ்சம் பேரு. எல்லாராலயும் முடியாதுல்ல. அப்ப எல்லாருக்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை முறை. ஒருத்தர வந்து அவங்க சொல்ற கருத்து அவங்களே ஃபாலோ பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கைய இவங்கள போல வாழணும் அப்படின்னா, அது என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் எது லட்சியமோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய அவங்க வாழ்ந்தா, அப்போ அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ பெரிய பெரிய லட்சியவாதிகள் இருக்காங்க. தியாகி நம்ம அன்னை தெரசா அவங்கள நம்ம வந்து வியப்படையலாம். ஆனா அவங்கள போல வாழ முடியாது. எல்லாரும் வாழ முடியாது. எல்லா எல்லாருமே அப்ப எல்லாரையும் போல வாழ்ந்தா எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் போல வாழல. தனித்து ஒரு வழி போடுறாங்க. ஆனா, அவங்க மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தாலும், அன்னை தெரசாவோ அல்லது யாரா இருந்தாலும் சரி. ஆனா, அவங்கள எல்லாத்தையும் இப்போ ஒரு காந்தி அப்படின்னா பார்த்து வியப்படையலாம். ஆனா, எல்லாரும் ஒரு காந்தியா வாழ முடியுமா? அல்லது வந்து ஒரு புத்தரா வாழ முடியுமா? புத்தர பார்த்து வியப்படையலாம். ஆனா, அவர போல வாழ முடியுமா? எல்லாரும் புத்தரா மாறி சன்னியாசியா மாற முடியுமா? அது அது வந்து ஏற்புடையதா இருக்காது. யாருமே அத அப்போ எல்லாருமே பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அது என்னவா இருக்கும்? அப்ப எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாராலயும் ஏற்றுக்கொள்ள முடிகிற ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா தான், அது அதுதான் அவங்க பின்பற்றுவாங்க. அப்ப அதற்கான வழிகள சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது தான் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். இப்ப படிப்படியா யாருமே வந்து மகிழ்ச்சியா வாழ தான் விரும்புவாங்க. கடந்த காலத்துல நமக்கு அன்னை தெரசா உருவாகுனாங்க. இனிமே யாரும் அப்படி உருவாக மாட்டாங்க. ஏன்னா அதற்கான தேவை கடந்த காலத்துல இருந்தது. நெறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த பாதிப்பு இல்ல. ஒரு நெறைய வறுமையில இருந்தவங்க நெறைய பேர் இருந்தாங்க. ஏழ்மை, வறுமை இன்னைக்கே வந்து மக்கள் வந்து நெறைய மீண்டுட்டாங்க. பொருளாதார ரீதியா முன்னேறிட்டாங்க. அதனால அ கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்னை தெரசா தேவைப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குறைந்து கொண்டே வருவதால் அன்னை தெரசா என்கிறவர் தேவைப்படவில்லை. மனிதர்களே பெரும்பாலான மக்களே ஒரு அன்னை தெரசாவுக்கு இருக்கிற ஒரு அன்பு, பாசம், இரக்கம் அதுபோன்ற உடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். விழிப்புணர்வு இருக்கிறார்கள். சமூக வலைதள ஊடகங்கள் இதனால வந்து அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால அது இன்னைக்கு இனிமே தேவையும் இல்ல. அன்னை தெரசா ஏன் இனிமே உருவாக மாட்டாங்க அப்படின்னா, இனிமே தேவையில்ல. கடந்த காலத்துக்கு தேவையா இருந்தது. இனிமே தேவையில்ல. இப்ப சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாங்க. காந்தி அல்லது நேரு அல்லது நேதாஜிலாம் இருந்தாங்க. அவங்க கடந்த காலத்துக்கு தேவை. இன்னைக்கு ஏன் உருவாகல அப்படின்னா, இன்னைக்கு தேவையில்ல. இன்னைக்கு அது தேவையில்ல. அதனால அவங்க இது மாரி இது போன்ற தியாகிகள் இருக்காங்கல்ல, இவங்கலாம் இனிமே தேவையில்ல. கடந்த காலத்துக்கு தேவையா இருந்தது. இனிமே அவங்க தேவையில்ல. இனிமே அவங்க உருவாகணும். அப்படி ஒருத்தர் தலைவர் வந்து தான் இந்த மக்கள இன்னைக்கு மக்களே விழிப்புணர்வுடையவர்களா இருக்கிறார்கள். கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, அறியாமை நீங்கி விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால வந்து இனிமே மனிதர்களுடைய வாழ்க்கை அப்ப என்னவா இருக்கும்? தியாகிகளாக இருக்க அவசியம் இல்ல. தியாகம் செய்ய அவசியம் இல்ல.
இனிமேல் எல்லா மனிதர்களுமே மகிழ்ச்சியாகத்தான் வாழ வேணும். வாழணும். அதான் பாக்கி, அதான் மிச்சம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ அதைத்தான் நம்ம லட்சியமாக எடுக்கணும். லட்சியமாக இருக்கணும். எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம சொல்கிற விஷயம் எல்லாத்துக்கும் பொதுவாக போய் சேரும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஏன் எனது கருத்துக்கள் போய் சேரும், பொருத்தமாக இருக்கும். அதை நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, ஆனால் எனது கருத்துக்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொருத்தமாக இருக்கும். அத்தனை பேருக்கும் ஏற்புடையதாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்கும் எது லட்சியமாக இருக்க வேண்டும்? இயற்கையான லட்சியம், மகிழ்ச்சியாக வாழ்றது தான். அதைத்தான் நான் லட்சியமா எடுக்கிறேன். அதுதான் என்னுடைய லட்சியமும் கூட. அதுதான் ஏமாற்றம் இல்லாத லட்சியம் கூட. ஏன்னா மற்ற எந்த லட்சியமுமே தியாகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது. ஒரு தியாகியாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரையும் போல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். தியாகம் செய்வது ஒரு வகையில் அது ஒரு ஏமாளித்தனமாக கூட இருக்கலாம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஏமாளியாக இல்லாமல் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு அது பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது தான் எனது லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கருத்தை முன்வச்சு அந்த அந்த லட்சியத்தை முன்வைத்து எனது கருத்துக்களை பதிவு செய்கிறேன். அப்போ பிறர் வந்து தியாகம் செய்கிறவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த சோறு, அரிசி, கேழ்வரகு, கோதுமைக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்யும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா, அந்த சோறு மட்டும்தான். இப்போ அன்னை தெரசா இருக்காங்க, அப்துல் கலாம் இருக்காங்க. இவங்கலாம் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்யும்போது, இப்போ நம்ம எல்லாரையும் போல குடும்பம், குழந்தைகள், அன்பு, காதல் அப்படின்லாம் வாழலை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். தனியா ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க. மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சாப்பாடு. இந்த அரிசியினால் செய்யப்பட்ட, பூரியினால், கோதுமையினால் செய்யப்பட்ட, கேழ்வரகு இது போன்ற தானிய உணவுகள். அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் அவங்களுக்கு ஆறுதல். அதிலே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறாங்க. நமக்கு மகிழ்ச்சி இது போதும். பொதுவா அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உருவாக்குகிற மனநிலை அதுதான். உங்கள வந்து விளையாடணுங்கிற ஆசைய தராது. காதலிக்கணுங்கிற ஆசைய தராது. அப்புறம் அந்த மாரி இந்த உணவே போதுமானது. எல்லா எல்லா இன்பத்தையும் இந்த உணவு குடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான போதை இது. உணவு போதை. ரொம்ப சுவையான ஒரு போதை. அரிசி, கேழ்வரகு, கோதுமை. எனக்கு வாழ்க்கையில எனக்கு உரிமைகளே தேவையில்ல. எனக்கு வந்து எனது உரிமைகள், சுதந்திரமே எனக்கு தேவையில்ல. சோறு கிடைச்சா போதும். காதல் தேவையில்ல. சோறு கிடைச்சா போதும். பூரி கிடைச்சா போதும். பொங்கல் கிடைச்சா போதும். பிரியாணி கிடைச்சா போதும். எனக்கு வந்து உரிமைகள் தேவையில்ல, மானம் தேவையில்ல, வெட்கம் தேவையில்ல, சூடு சொரணை எதுவும் தேவையில்ல. அந்த சோத்துக்காக தானே ஒரு பிச்சைக்காரன் கூட பிச்சை எடுக்கிறாங்க. ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? பிச்சை எடுத்துட்டு போய் எங்கன பழங்களே வாங்கி சாப்பிட போறாங்க? உணவு கட்டுப்பாடா கடைபிடிக்க போறாரு? யாராவது காய்கறிகள "அம்மா, தாயே பழம் குடுங்க, காய்கறி குடுங்கன்னு" கேட்குறாரா? பச்சையா? அந்த சோறு போடுங்க அப்படி சோத்துக்காக தான் போய் அல்லது காசா வாங்குனா கூட போய் சோறு தான் சாப்பிடுவாங்க. சோறு அந்த அளவுக்கு ஒருவரை மானம் இழக்கச் செய்து விடுகிறது. ஏன்னா அது ஒரு போதை. அது ஒரு போதை என்பதால் அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது ஒருவரை மானம் இழக்கச் செய்யும். எதையுமே இழக்கச் செய்யும். வாழ்க்கையின் நோக்கம் மகிழ்ச்சியான வாழ்க்கையவே நான் இழக்கப் போறேன்யா. இந்த சோறு கிடைப்பதா இருந்தா மகிழ்ச்சியான வாழ்க்கையே எனக்கு தேவையில்ல. அந்த எனக்கு கல்யாணம் தேவையில்ல, குடும்பம் தேவையில்ல, காதல் தேவையில்ல, விளையாட்டு தேவையில்ல, ஆடல் தேவையில்ல, பாடல் தேவையில்ல, ஆடணுங்கிற அவசியம் இல்ல, பாடணுங்கிற அவசியம் இல்ல, பேசணுங்கிற அவசியம் இல்ல. சோறு கிடைச்சா போதும். எனக்கு எதுவுமே தேவையில்ல. அப்படிங்கிற அதான் போதையோட தன்மைங்கிறது. போதை. அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போ நான் ஏன் வந்து அ இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இன்னைக்கு சாப்பிட மாட்டேங்கிறேன். இயல்பாவே எனக்கு அது வந்து சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா, அ நான் எனது லட்சியமே மகிழ்ச்சியாக வாழ்வது தான். மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது காதல், அன்பு, பாசம், ஆடல், பாடல், விளையாட்டு, உடல் உழைப்பு, பேசுறது, பிறர் பேசுவதை கேட்பது, உறவுமுறையில் ஆர்வம். இதுதான் எனது மகிழ்ச்சியான வாழ்க்கை. நிலையா ஒரு இடத்துல வசிப்பது, பாதுகாப்பா வாழ்வது. ஏன்னா பாதுகாப்பா வாழ்ந்தா தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இதுதான் எனது லட்சியமாக இருக்கிறது. அ ம இதுதான் எனது மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா இதுதான். அப்படின்னா, இதற்கு எதிரானது தான் எது? இந்த சோறு, பூரி, பொங்கல், தோசை. என்னுடைய எதிரி தான் அது. எனது லட்சியத்திற்கான எதிரியே அதுதான். நான் சோறு, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டேன்னா, எனக்கு ஆடல், பாடல், காதல், அன்பு, பாசம், உறவுமுறைகள் எதுவுமே தேவையில்லப்பா. நல்ல தூக்கம் எதுவுமே தேவையில்ல. உடல் உழைப்பு தேவையில்ல. சோறு, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டா நான் படுத்து கிடப்பேன். சோம்பேறி ஆயிடுவேன். நான் டிவி பார்த்துட்ருப்பேன். அ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு எந்த லட்சியமே இருக்காது. விழிப்புணர்வு இருக்காது. பயம் இருக்காது. காலையில ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவேன். அப்போ மகிழ்ச்சியா வாழ முடியாது. அப்ப என்னுடைய லட்சியம் என்னது? மகிழ்ச்சியா வாழ்றது. அந்த சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? பிரியாணிலாம் சாப்பிட்டா மகிழ்ச்சியான வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இருக்காது. யார்ட்டயும் அந்த மாரி போயிடுவீங்க. அப்ப எனது எதிரி அது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான எதிரி. எனது லட்சியம் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வது. அது எல்லோருக்குமான பொதுவான வாழ்க்கையாக இருக்குது. அதற்கான வழிகள சொல்றது தான் என்னுடைய அப்படி இருக்கும்போது,
எனது லட்சியத்திற்கு எதிரானது. எல்லோருக்குமான லட்சியத்திற்கும் அது எதிரானது. நான் ஒரு போட்டியில இறங்கிட்டேன். இப்ப நான் ஒரு போட்டியாளர். நான் போட்டி போடுறேன். இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நான் பிறரோடு போட்டி போடுகிறேன். எல்லாரும் அப்படிதான் போட்டி போடணும். மகிழ்ச்சியா நீ எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒரு போட்டிங்கிறது இருக்கும். நீ தியாகம் செய்த ஒருவராக இருந்தாலும் சரி, ஒரு அன்னை தெரசா கூட அவங்க ஒரு போட்டி போட்டு தான் இருப்பாங்க. பிரபாகரன் கூட ஒரு போட்டி தான். அது ஒரு போட்டி. வாழ்க்கையில ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒரு போட்டி. அவங்க லட்சியத்தில் ஜெயிப்பது என்பது ஒரு போட்டி. அதனால அதற்கு எதிரானது எதெல்லாமோ அதில அவங்க அலர்ட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு மக்கள் ஏன் போதையெல்லாம் பயன்படுத்துறதில்ல அப்படின்னா, தோத்து போயிருவோம் வாழ்க்கையில. போட்டி போட முடியாது, ஜெயிக்க முடியாது. நம்ம எதிரிகள்லாம் நம்மள பார்த்து சிரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போதைக்கு அடிமையாகிறது கிடையாது வாழ்க்கையில. அதேபோல எனக்கு ஏன்னா போதை என்பது அவருடைய வாழ்க்கைக்கு எதிரானது. அப்படி அந்த வகையில எனக்கு எதிரானது, என்னுடைய லட்சியம் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்ப எல்லாருக்குமான லட்சியம் அதுவா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு எதிரானது எது? இந்த சோறு, பொரி, உணவு போதை. மதுபானம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு போதை. சிகரெட் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு போதை. புகைப்பிடித்தல்லாம். ஆனா இது எல்லாருக்குமே தெரியாத ஒரு போதை. இதுதான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. இது உங்கள வந்து மகிழ்ச்சியா வாழ விடாது. இத சாப்பிட்டீங்கன்னா, நீங்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுவீங்க. காதல தியாகம் பண்ணுவீங்க, கல்யாணத்த தள்ளி போடுவீங்க. அ எதுவுமே வேண்டாம். அந்த அளவுக்கு உடல் உழைப்பு தேவையில்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடணுங்கிற ஆசை இருக்காது. பாடணும், ஆடணுங்கிற பேசணுங்கிற ஆசைலாம் இருக்காது. நல்லா தூங்குவீங்க. உழைக்கணுங்கிற ஆசையே இருக்காது. யாராவது உழைச்சு கொண்டு குடுத்தா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கலாம். தின்னுட்டே டிவி பார்த்துட்டு இருக்கலாம். வேளைக்கு இந்த சோறு, பூரி, பொங்கல், இட்லி, மல்லிகைப்பூ இட்லின்னு சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிங்கிற அந்த உணர்வ தான் இது தரும். அ அதனால இது வந்து நான் வந்து ஒரு பொது களத்துக்கு வர்றேன். நான் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் எனது லட்சியம் அப்படிங்கும்போது, நான் எனது வாழ்க்கைய வந்து பிறரோடு ஒரு பெரும்பான்மையான மக்களோடு இணைப்பதற்காக முதல்ல நான் இந்த மாரி கருத்துக்கள வீடியோவா பதிவு பண்ணல. அப்புறம் எனது கருத்துக்கள நான் என்ன பண்றேன், வீடியோவா பதிவு பண்றேன். அப்போ இந்த மக்களோட என்ன தொடர்புபடுத்துறேன். அப்ப தான் எனக்கு வந்து விழிப்புணர்வு அதிகமாகுது. எனக்கு மட்டுமே என்னுடைய லட்சியம் எனக்கு மட்டுமே தெரியும். எனது ஆராய்ச்சி எனக்கு மட்டுமே தெரியும். எனக்கு தெரிந்த உண்மைகள் எனக்கு மட்டுமே தெரியும். அப்படிங்கும்போது எனக்கு கூட தெரியாது. பிறருக்கு சொல்லும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அதன் வாயிலாக நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி தெரிஞ்சுக்கும்போது தான், ஓஹோ! எனக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கு. இதுதான் உண்மையா? அப்ப இது தெரியாம நம்ம வேற ஏதோ உண்மைன்னு நெனச்சுட்டு நம்ம மெத்தனமா இருந்துட்டோமே! அப்படிங்கிறது. அப்ப நான் வெளியில சொல்லும்போது, வீடியோ போட்டு வெளியில சொல்லும்போது, நான் அந்த பெரும்பான்மையான மக்களோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். எனது சிந்தனையால் இணைத்துக் கொள்கிறேன். அப்ப எல்லாருக்குமே இப்ப நான் சொல்றது தெரியும். அப்படிங்கிறது. எல்லாருக்கும் தெரியுதா? அல்லது 10 பேர் தான் பார்க்குறாங்க, கேட்குறாங்க அப்படிங்கிறது வேற. ஆனா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எல்லாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் ஒரு வீடியோ போட்டேன். அது இந்த உலகத்தில வந்து எத்தன பேர் பார்த்தாங்க? பார்க்கவே இல்ல அப்படிங்கிறத தாண்டி, ஆனா எல்லாருமே பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாரியான ஒரு இடத்துல நான் வச்சுட்டேன். அது பார்ப்பாங்க, பார்க்காம போவாங்க, பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு எதிர்காலத்தில அத பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து முன் வச்சுட்டேன். அப்படி இருக்கும்போது, நான் இப்போ எனது நோக்கத்த வெளியில சொல்லிட்டேன். எனது சிந்தனைய வெளியில பொதுவில் வைத்து விட்டேன். அப்ப அதற்கு பொருத்தமாக நான் வாழ வேண்டும். அடுத்தடுத்த சிந்தனைகளை நான் வைத்துக்கொண்டே போக வேண்டும். அடுத்து என்ன? அடுத்து என்ன? அப்படின்னு மக்கள் கேட்கும்போது, அதற்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கேன். அப்ப அதன்படி வாழணும். மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான், நான் வந்து எனது கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைத்துக் கொண்டிருக்க முடியும். அது அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பொருத்தமான தேவையான உண்மைகளை மக்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அப்படி அப்படி இருக்கும்போது, எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. நான் வந்து இப்ப எனக்கு எதிரானது தான் அந்த உணவு போதை. உணவு போதை சாப்பிட்டேன்னா, உணவுக்கு அடிமையாயிருவேன். மகிழ்ச்சியா வாழ முடியாது. அதுதான் மகிழ்ச்சின்னு நான் நெனச்சுப்பேன். வண்டி நம்ம ஒரு பைக் எதுக்காக வாங்குறோம்? 4 இடத்துக்கு போணும், ஆஃபீஸுக்கு போணும், பக்கத்து ஊருக்கு போணும், நண்பர்கள பார்க்குறோம், ஒரு பைக் வாங்குறோம். ஆனா, நீங்க பைக்க வாங்கிட்டு பெட்ரோல போட்டு சும்மாவே சுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கங்க. சும்மாவே சுத்துறீங்க. காலியாகுது, திரும்ப பெட்ரோல் போடுறீங்க. சும்மாவே சுத்துறீங்க. பயனில்லாத வேலைகள செய்றீங்க. அப்படின்னா, அதுபோல தான் இந்த சோறு சாப்பிட்டா, சோறு சாப்பிடுவீங்க. அது செரிமானம் பண்றதுக்காக என்ன பண்ணுவீங்க, அங்கங்க போயிட்டு வருவீங்க. திரும்ப பசிக்கும். அத சாப்பிடுவீங்க. அப்புறம் திரும்ப திரும்ப நல்லா தூங்குவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. வேலைக்கு கூட எதுக்கு போறீங்க? இந்த சோத்துக்கான பணத்த சம்பாதிக்கிறதுக்காக தான் வேலைக்கு போறீங்க. இந்த சோத்த சுத்தியே உங்க சிந்தனை சுத்திக்கிட்டு இருக்கும். அதனால தான் வந்து அந்த மாரி அந்த மாரியான ஒரு போதை தான் இது. அப்போ நமது நோக்கத்த முன்வைக்கும்போது, நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வது தான் நம்முடைய லட்சியம் அப்படிங்கிற அந்த லட்சியத்துக்கு எதிரானது பொதுவில் எனது கருத்துக்களை வைத்துவிட்டேன். அதுபோன்று ஒரு மேடையிலும் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நிகழ்ச்சியில் எனது கருத்துக்களை அங்கு வைத்தேன். அங்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க. நான் வெறுமனே ஒரு ரூமுக்குள்ள வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டு இருந்த நான், எனது கருத்துக்களை இன்னும் மக்களோட ஒரு மேடையில போய், பெரும்பான்மையான மக்களோட போய், அவங்கள பார்த்து என் கருத்துக்கள சொல்லணும் அப்படிங்கும்போது, எனக்கு இன்னும் தைரியம் தேவைப்படுது. அந்த தைரியத்தை எப்படி பெறது? அது பேசுறது மூலமா தான். ஒரு மீட்டிங்ல போய் நான் பேசுறேன். எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 10 நிமிஷம் நான் பேசினேன். எனது கருத்துக்களை பேசினேன். அப்போ அது கண்டிப்பா மத்த எல்லாரோடும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. இருக்கும். அப்படித்தானே இருக்கும். வித்தியாசமா தானே இருக்கும். ம். அப்படி எனது கருத்துக்கள அப்போ வந்து இப்போ
ஒரு மொபைல் ஃபோன் மூலமா வீடியோ போட்டு, அத மக்கள் முன்னாடி நான் என்ன இணைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறேன். ஒரு மீட்டிங்கில போய் எனது கருத்துக்களை சொல்லி, முன்னாடி 10, 30 பேர், 40 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி எனது கருத்துக்களை நான் சொல்லி, ஆ அதுவே ரொம்ப பயம். இப்ப வீடியோ போட்டு பேசும்போது கஷ்டமா இருக்காது. ஈஸி. அது கூட கஷ்டம் தான். ஆ அ ஆனாலும் இதை விட கஷ்டம் எதுன்னா, ஒரு மீட்டிங்கில போய் மைக்க புடிச்சு நீங்க 30 பேர் முன்னாடி போய் பேசுறது இருக்குல்ல. 40 பேர் முன்னாடி, 100 பேர் முன்னாடி பேசுறது இருக்குல்ல. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்த கட்டம். இது ஒரு ப்ரமோஷன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப எனது கருத்தை நான் இன்னொரு தளத்துக்கு எடுத்துச் செல்கிறேன். அப்ப நான் என்ன பத்தி சொல்லிட்டேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அதுதான் என்னுடைய லட்சியம். எனது கருத்துக்களை நான் இன்னொரு தளத்தில் சொல்லி மக்களோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் விழிப்புணர்வு அடைகிறேன். எனது நோக்கம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அதற்கு முரணாக ஒரு விஷயத்த நான் செய்யக்கூடாது. எனது நோக்கம் எது? மகிழ்ச்சியாக வாழ்வது. எல்லாருடைய நோக்கமும் அதுவா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது, ஆனா எனக்கு எதிரி யாரு? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அப்ப அதையும் வந்து இப்ப நான் என்னுடைய எதிரி யாருன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு மேடையில நான் சொல்லிட்டேன். மேடையில போய் சொல்றேன். நேரடியா மக்கள பார்த்து. அம் அ என்னுடைய என்னுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது. எனக்கு எதிரி அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. என்னுடைய நோக்கம் ஆரோக்கியமாக வாழ்வது. என்னுடைய எதிரி நோய்கள். என்னுடைய நோக்கம் குற்றமில்லாமல் வாழ்வது. அ எ எனக்கு எதிரி குற்ற உணர்ச்சிகளை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை. இப்படி நான் பொதுவா எல்லாருக்கும் நான் சொல்லும்போது, நான் அந்த உணவுலேருந்து விடுபடுறேன். ஏன்னா நான் ரொம்ப காலம் 2, 3 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு தான் அடிமையா கிடக்கிறேன். ஒரு 40 வருஷமா நான் இந்த உணவுகளுக்கு தான் அடிமையா கிடந்தேன். உங்கள உங்கள போல, எல்லாரையும் போல அடிமையா கிடந்தேன். அது 3 வேளை சாப்பிட்டுட்டு தொலைச்சிட்டு கிடந்தேன். அதனால நெறைய பாதிப்புகள், நோய்கள் வந்துச்சு. உங்கள போல எனக்கும். அப்படி இருக்கும்போது, ஆ இப்போ வந்து நான் எல்லாருக்கும் எனது எதிரியை சொல்லிவிட்டேன். இவர் தான் எனது எதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். எனது நோக்கம் எது? எனது நண்பர் எது? அப்போ எல்லாத்தையும் சொல்லும்போது, அப்ப அந்த என்னுடைய எதிரின்னு நான் சொல்லிட்டேன். சோறு சாப்பிடாதீங்கன்னு நான் பகிரங்கமா இன்னொரு தளத்தில போய் மக்கள் முன்னாடி நான் சொல்லும்போது, நானே போய் சோறு சாப்பிட்டேன்னா எப்படி இருக்கும்? எனக்கு பயம் வரும்ல. என்னடா முன்னாடி தெரியாது. எனக்குள்ள இருக்கிற கருத்து முன்னாடி தெரியாது. அதனால நான் சாப்பிட்டேன். 40 வருஷமா நான் ஏன் வந்து அந்த சோத்த சாப்பிட்டேன் அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிட்டேன்னா, நான் என்னுடைய கருத்து யாருக்குமே தெரியாது. எனக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சி யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற தைரியத்தில நான் சாப்பிட்டேன். இப்ப நான் பகிரங்கமா எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் அத சாப்பிடக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழ்றது என்னுடைய நோக்கம். அதுக்கு எதிரான வேலைய நானே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்ப எனக்கு ரொம்ப கட்டுப்பாடு. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடாம இருக்கிறது, எனக்கு அல்வா சாப்பிடுவது போல இனிமையாக இருக்கிறது. சோறு சாப்பிடாமல் இருப்பது எனக்கு அல்வா சாப்பிடுவது போல ரொம்ப சாதாரணமா. அல்வாவே சாப்பிடக்கூடாது. அல்வாவை சாப்பிடாமல் இருப்பது கூட அது கோதுமை இருக்கு அதுல. மைதா இருக்கு அல்லது கோதுமை இருக்கு. அல்வாவ நான் சாப்பிடக்கூடாது. அல்வாவை சாப்பிடாமல் இருப்பது எனக்கு எப்படி இருக்கிறது என்றால், அல்வாவை சாப்பிடுவது போல எனக்கு ஈஸியாக இருக்கிறது. ஆமா. இப்ப எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அல்வா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு அல்வாவை சாப்பிடாமல் இருப்பது அல்வா சாப்பிடுவது போல இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அளவுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய நோக்கத்த நான் எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். எனக்கு எதிரி யாருங்கிறதையும் எல்லார்ட்டயும் சொல்லிட்டேன். அதனால எல்லாருமே இப்ப என்ன கவனிக்கிறாங்க. நான் முதல்ல என்ன கவனிச்சிருக்க மாட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சி யாருக்கும் தெரியாது. வெளிப்படையா நான் சொல்லும்போது எல்லாருமே என்ன கவனிக்கிறாங்க. இப்ப லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அப்ப எல்லாருமே கவனிப்பாங்க. அப்ப நான் லஞ்சம் வாங்காம இருக்கணும். என்னடா லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் லஞ்சம் வாங்குறாரு, நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல நான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா வந்து அப்ப நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்ப அந்த மாரி நம்முடைய நோக்கத்த நம்ம பொதுவில் வைக்கும்போது, நமது எதிரி யார் என்று நாம் பொதுவாக சொல்லும்போது, வெளிப்படையா சொல்லும்போது, நம்ம சரியா இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு விழிப்புணர்வு. சரியா இருந்தே ஆகணும், சரியா நடந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. அப்ப நாம சரியா இருக்கணும்னா, பிறருடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. பிறரும் நம்மள கண்காணிக்கணும். நான் சரியா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, பிறர் என்னை கண்காணிக்க வேண்டும். அப்ப நான் யாருங்கிறத வெளிப்படையான ஒரு வாழ்க்கை வாழும்போது, இவர் சொல்றபடி இவர் வாழ்றாரா? அப்படிங்கிற மத்தவங்க நம்மள கவனிக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து, இன்னைக்கு எனக்கு அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்ப இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு நீங்க நெனைக்கிறீங்க. எது உங்களுக்கு கஷ்டம்னு நீங்க நெனைக்கிறீங்களோ, அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது. நீங்க எதெல்லாம் கஷ்டமா அது அது எல்லாமே வெறுமனே அரிசி இப்படி இன்னும் நெறைய விஷயம். உடற்பயிற்சி செய்றது, அதிகாலையில எழுந்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கஷ்டம்னு நெனைப்பீங்க. அது எல்லாமே எனக்கு ஈஸியா இருக்குது. காரணம், அம் உங்களுக்கு ஏன் அது கஷ்டமா இருக்கு? எனக்கு ஏன் ஈஸியா இருக்கு அப்படின்னா, நீங்க அரிசி, கேழ்வரகு, கோதுமைங்கிற உணவு போதைக்கு அடிமையா இருக்கீங்க. உங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஆசையில்,
உணவிற்கு அடிமையாகிவிட்டீர்கள். உணவு தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நினைத்துக்கொண்டு உணவில் மயங்கி கிடக்கிறீர்கள். ஆனா நான் வந்து எது சரியான உணவு என்பதை கண்டுபிடித்து விட்டேன். இது ஒரு போதை உணவு என்பதை தெரிந்து கொண்டு, எது சரியான உணவு என்பதை கண்டுபிடித்து, அந்த உணவை மட்டுமே சாப்பிடுகிறேன். அரிசி, கேழ்வரகு, கோதுமையை தவிர்த்துவிட்டு, அடிமைப்படுத்தாத பிற உணவுகளை சாப்பிடுகிறேன். அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடும்போது, நீங்க அந்த உணவுக்கே அடிமையாயிடுவீங்க. இப்படி அதனால தான் எனக்கு வந்து என்னால வந்து சரியா இருக்க முடியும். பிறரை விட ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. இப்போ அதிகாலையில எழுந்திருக்கிறது முதற்கொண்டு எல்லா விதத்துலயுமே நான் வந்து வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னா, அப்படித்தான் எல்லாருமே எத வித்தியாசம்னு நான் சொல்றேனோ, அப்படித்தான் இந்த உலகமே இருக்கணும். நீங்க இருக்கிறது தான் வித்தியாசமான வாழ்க்கை. இதுதான் சரியான வாழ்க்கை. எது வித்தியாசமா இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ, அதுதான் சரியான வாழ்க்கையா இருக்கு. நீங்க வாழ்ற வாழ்க்கை சரியான வாழ்க்கைன்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எல்லாமே வித்தியாசமானது. அது தப்பான வாழ்க்கை. சரின்னு நினச்சு ஒரு தப்பான வாழ்க்கைய வாழ்றீங்க. நான் வந்து உங்க பார்வைக்கு தப்பா இருக்கிற மாரி இருக்கும். சோறெல்லாம் சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா? ஆனா அதுதான் சரியான வாழ்க்கை. அதே நேரத்தில இந்த உணவுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அரிசி, கேழ்வரகு, கோதுமைக்கு ஒரு போதை உணவுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த போதைக்கு ஒரு மரியாதை. ஒரு மாசத்துல ஒரு 4 நாள், 30 நாள் உணவு கட்டுப்பாடு. அரிசி, கேழ்வரகு, கோதுமையே சாப்பிடாதீங்க. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்னெல்லாம் சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. திரும்ப பழையபடி வந்துருங்க. அப்ப அதற்கும் ஒரு ஒரு மரியாதை இருக்கு. அதற்கும் அ ஒரு மதிப்பு இருக்கு. அந்த அந்த உணவுக்கும் ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு அப்பதான் நம்ம திரும்ப நம்மள புதுப்பிச்சுக்க முடியும். உணவு கட்டுப்பாடுனா என்ன? அடுத்து அது தருகிற உச்சநிலை எது? உச்சக்கட்ட மனப்பான்மை எது? அதை சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை எது? அது நீங்க அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடாம இருக்கும்போது என்னென்ன நடக்குது உங்க வாழ்க்கையில? அது அடுத்து என்னன்னு தெரிஞ்சு, ஓகே ஃபுல்லா முழுமை அடைஞ்சிருவீங்க. அரிசி, கோதுமையை சாப்பிடாமல் இருந்தால், ஒரு மனித வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என்பதை உச்சகட்டத்துக்கு போய் தெரிஞ்சுப்பீங்க. உச்சக்கட்டம் தெரிஞ்சுட்டு, ஓகே. ஓ! இந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஓகே. இதுக்கு மேல அவ்வளோதான். இது போதும். அதுக்கு மேலயும் இருக்குது. ஆனா போதும். ஒரு முழுமையான அனுபவம். அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடாமல் இருக்கும்போது, ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றம். அதன் உச்சநிலை அடைவதற்கு 1 மாதம் போதுமானது. அப்படின்னு இருக்கும்போது, அப்போ 1 மாதத்துக்கு பிறகு, அப்புறம் ஒரு 4 நாள் விடுமுறை. நீங்க விரும்பிய உணவுகள சாப்பிடலாம். சாப்பிட சாப்பிட்டு திரும்ப ஓடி வந்துருவீங்க. உங்களால சாப்பிட்டு அதில இருக்க முடியாது. ஏன்னா, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை சாப்பிடாம இருப்பதால் ஏற்படுகிற ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். உணர்ந்து விட்டீர்கள். அனுபவித்து விட்டீர்கள். உண்மையை தெரிந்து கொண்டீர்கள். அப்படி இருக்கும்போது, அந்த உணவு போதைக்கு திரும்ப அடிமையாக மாட்டீங்க. நல்ல விஷயங்கள செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட விஷயங்கள செய்ய மாட்டீங்க. நல்ல விஷயங்கள செய்யாதவங்க தான் கெட்டவங்களாவே இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லதே தெரியாது. நல்லத தெரிஞ்சுட்டீங்கன்னா கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லது என்பது அவ்வளோ நன்மைய தரும், அமைதிய தரும், பாதுகாப்பை தரும், ஆரோக்கியத்த தரும். கெட்டது வந்து நோய தரும், அழிவை தரும், பாதுகாப்பின்மையை தரும், ஆபத்து, அழிவை நோக்கி அது உங்களை அழைத்துச் செல்லும். அதனால வந்து கெட்டவங்க ஏன் கெட்டவங்களா இருக்காங்கன்னா, அவங்க நல்லத பார்க்கவே இல்ல. சிலர் கெட்டவங்களா இருந்துட்டு நல்லவங்களா மாறுவாங்க. அதன் பிறகு கெட்டவங்களா மாற மாட்டாங்க. ஏன்னா, கெட்டதுக்கும் நல்லதுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதுபோல எனக்கு உங்களுக்கு வந்து உணவு போதை, அந்த உணவு போதை என்கிற அந்த கெட்ட உணவு அரிசி அது முழு நேர உணவா சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா, அத விட்டுட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளிய வந்தனால எனக்கு 2மே தெரியும். அதனால நல்ல விஷயம் அது கெட்ட உணவு அது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை அப்படின்னு. அப்ப இது வந்து நல்ல உணவு. காய்கறிகள், பழங்கள், அப்புறம் மாமிசம், மீன், முட்டை அடிமைப்படுத்தாத உணவு ஒரு பக்கம், நல்ல உணவுகள். அடிமைப்படுத்துகிற உணவுகள் ஒரு பக்கம், அது கெட்ட உணவுகள். எனக்கு 2லயுமே அனுபவம் இருக்கு. அப்படிங்கும்போது என்னால சீர்தூக்கி பார்த்து சொல்ல முடியும். எது சரி என்று, எது சரியான உணவு என்று ஆ சொல்ல முடியும். அதனால எனக்கு இப்ப நான் பொதுவுல எனக்கு கருத்தெல்லாம் வச்சுட்டேன்ல, அதனால வந்து விழிப்புணர்வு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுது. நெறைய அடிமைத்தனம் என்னிடமிருந்து விலகுகிறது. அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை மீதான அடிமைத்தனம் என்னிடம் விலகுகிறது. விலகி அந்த உணவு கட்டுப்பாடு எது உங்களுக்கு சாத்தியம் இல்ல, நான் சொல்றதெல்லாம் சாத்தியமே இல்லன்னு உங்களுக்கு தெரியுதோ, அப்படிப்பட்ட சாத்தியமான ஒரு விஷயத்த நான் இங்க சாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் இங்க உள்ள விஷயம். அந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல, இது எல்லோருக்குமான பொதுவான ஆனா கஷ்டமான விஷயம். அரிசி, கேழ்வரகு, கோதுமைய சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் சிரமப்படல. நான் அப்போ இந்த ஈஸியான விஷயம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு தான் மக்கள் வரணும். இந்த உலகத்தில உள்ள அத்தனை பேரும் வரப்போறாங்க. வரணும்னு போய் வரப்போறாங்க. அதற்கு என்ன காரணம்? இனிமே பிறக்கிற பசங்க படிப்படியா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைய தவிர்த்துருவாங்க. அதை தவிர்த்துவிட்டு அடிமைப்படுத்தாத உணவுகள், காய்கறி, பழங்கள், கீரைகள், மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரியான உணவுகள சாப்பிட போறாங்க. அப்போ ஏன் சாப்பிடுவாங்க அப்படின்னா, இனிமே வர பசங்க, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? மகிழ்ச்சியாக வாழ்வது. இனிமே வர பசங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசைலாம் வராது. அந்த ஆசை முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி நம்முடைய தலைமுறையினர் என்ன ஆசைப்பட்டுருப்பாங்க? இப்போ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அல்லது மளிகை கடை வைக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ உள்ள ஆசை.
அதுக்கு முன்னாடி தலைமுறையினர்லாம் என்ன ஆசைப்பட்டுருப்பாங்கன்னா, வீரன் ஆகணும், 10 பேர அடிச்சு போடணும், போரிடணும், நான் இத்தன பேத்த கொன்னேன்னு சொல்லி பெருமையா பேசணும், என்ன பார்த்தா 4 பேர் பயப்படணும், துண்ட கட்டி இடுப்புல வச்சுக்கிட்டு குனிஞ்சு வணக்கம் சொல்லணும், அ பேர் சொல்லி அந்த மாரி தான் இதுக்கு முன்னாடி உள்ளவங்களோட பெருமையே இருந்தது. அவர் வந்தாருன்னா அப்படியே நடுங்குவாங்க. இப்படி தான் பெருமை இருந்தது. ஆனா இப்ப அப்படித்தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை என்பது இருந்தது. ம். அந்த பெருமைக்கு அப்ப 10 பேர அடிச்சு போடணும், மிரட்டணும். அதுக்கு உடம்புல வலிமை வேணும். நேசிப்பது கடந்த கால மக்களின் நோக்கமாக இல்லை, வாழ்க்கையாக இல்லை. பிறரை நேசிப்பது, பிறரை அடித்து அடிமைப்படுத்தி தனது வலிமையை நிரூபிப்பது தான் கடந்த கால மக்கள். அதுக்கேற்றார் போன்று தனி மனிதருக்கும் அதான் நோக்கம். அதுக்காக என்ன பண்றாங்க, சாதி ரீதியாக ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்துறாங்க. ஒரு கூட்டத்தின் பெருமையாக. ஒரு தனி மனித பெருமை என்பது இன்னொருவரை அடிமைப்படுத்துவது. அப்புறம் அதுபோன்ற தனி மனிதர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு கூட்டமாகி அந்த இன்னொரு கூட்டத்தை அடிமைப்படுத்துவதற்காக சாதி, மதத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. பணக்கார ஜாதி, ஏழை ஜாதி இது இப்படி தான் கடந்த கால மக்களுடைய நோக்கம். இன்னைக்கு இருக்கிற மக்கள் இனிமே பிறக்கிற பசங்க என்ன வாழ்க்கைய அனுபவிக்கணும். இப்படி இதெல்லாம் தேவையில்ல. பிறரை நேசிப்பது தான் இனிமே மக்களுடைய நோக்கம். பிறரை அடிமைப்படுத்துவதில்ல, அவமானப்படுத்துவதில்ல. நீ பிறரை நேசிப்பது அதுதான் மக்களுடைய நோக்கம். அப்போ கடந்த கால மக்களுடைய நோக்கம் பிறரை அடிமைப்படுத்துவது. அ பிறரை அடிமைப்படுத்துவது, அடக்குவது, ஒடுக்குவது, அவமானப்படுத்துவது. அப்ப அதற்கு பயங்கர வலிமை தேவை. அந்த வலிமையை தரக்கூடியது தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமை. அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிட்டீங்கன்னா, பிறரை நேசிக்க மாட்டீங்க. பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் தான் தோணும். அதுமாதிரி கடந்த கால மக்களுடைய நோக்கமும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள அடிமையா வச்சிருக்கணும். பெண்களுக்கு என்னன்னா, ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் நோக்கமா இருந்தது. அதற்கு எது தேவை? அடிமைப்படுத்துவதற்கு எது தேவை? வலிமை தேவை. அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அதுதான் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தருது. அன்பு செலுத்துவதற்கோ, பாசம் காட்டுவதற்கோ, நேசிப்பதற்கோ நமக்கு அரிசி, கேழ்வரகு, கோதுமை தேவையில்ல. அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்ல. அப்போ அரிசி, கேழ்வரகு, கோதுமை நமக்கு தேவையில்ல. நமக்கு ஆரோக்கியம் தான் தேவை. அடிமைப்படுத்துவதற்கு உங்க உடம்புல ஒரு நோய் இருக்கணும். உங்களுக்கு அன்பே தெரியாம இருக்கணும். மகிழ்ச்சியான வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். அப்பதான் உங்களுக்கு பிறரை அடிமைப்படுத்துவீங்க. ஒரு பொறாமையில, குறுகிய உணர்ச்சியில. இனிமே பிறக்கிற பசங்க மகிழ்ச்சியாக வாழ்வதை நோக்கமாக கொண்டவர்கள். இனிமே பிறக்கக்கூடிய பசங்க 2020க்கு அப்புறம், இல்ல 24க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய பசங்க வளர, வளர மகிழ்ச்சியாக வாழ்வதை நோக்கமாக கொண்டவர்கள். அவங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அதெல்லாம் விட காதலிப்பது ரொம்ப இன்பத்தை தரும். காதலிப்பது, விளையாடுவது, ஆடுவது, பாடுவது, குனிவது, எழுந்திருப்பது, உட்காருவது, நடப்பது, ஓடுவது இதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்த தரும். ஃபிட்டா இருக்கிறது, நல்ல நிம்மதியா தூங்குறது, நல்லா உழைப்பது, பிறரிடம் பாசமா இருக்கிறது, உதவியா இருக்கிறது, அறிவாக பேசுவது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமே பிறகு எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் யாரும் இனிமே வந்து ஒரு தியாகியா மாற மாட்டாங்க. இன்ஜினியரிங், டாக்டர் இதெல்லாம் தியாகிகள். இன்ஜினியரிங்காகவே தன்னை தியாகம் செய்தவர்கள். டாக்டரா இருக்கணுங்கிறதுக்காகவே, பிறருக்கு மருத்துவ சேவை செய்யணுங்கிறதுக்காகவே தியாகம் செய்தவர்கள் தான் அந்த மருத்துவர்கள். அதுபோன்று இனிமே தியாகம் செய்ய விரும்ப மாட்டார்கள். அவரவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டால் உங்களுக்கு மருத்துவர் என்கிற தியாகிகள் தேவையில்ல. அவரவர் குடிசையை அ த கட்டிக்கொண்டால், ஒரு சிறிய குடிசையில் வாழ்ந்து விட்டால், கட்டடம் கட்டுகிற இன்ஜினியர்கள் என்கிற தியாகிகள் தேவையில்ல. விஞ்ஞானிகள் தேவையில்ல. மகிழ்ச்சியாக வாழ சென்று விட்டால் விஞ்ஞானிகள் உருவாகவும் மாட்டார்கள். அதனால இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும்போது, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இனிமே மனிதர்களின் நோக்கமாக மாறும்போது, அதற்கு எதிரானது எது? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்கிற உணவு போதை. அது ஏன்னா அந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா, நீங்க அதற்கு அடிமையாயிடுவீங்க. அது சாப்பிட்றது தான் உங்களுக்கு நோக்கமா இருக்கும். அத சுத்தி சுத்தி வருவீங்க. அத சுத்தி சுத்தி அதை சாப்பிடுவீர்கள். அதை செரிமானம் செய்வதற்காக அங்கே இங்கே நடப்பீர்கள். தேவையில்லாத வேலையை செய்வீர்கள். பிறகு தூங்குவீர்கள். திரும்ப பசிக்கும். திரும்ப சாப்பிடுவீங்க. அப்புறம் அந்த அந்த சாப்பாட்ட சம்பாதிக்கிறதுக்காக பணத்துக்கு பணம் தேவை. அதை சம்பாதிக்கிற ஒரு வேலைக்கு போவீங்க. அந்த சம்பளத்த வச்சுக்கிட்டு திரும்ப இந்த உணவ வாங்கி சாப்பிடுவீங்க. இத சுத்தி வேற எதையுமே பண்ண மாட்டீங்க. ஆட மாட்டீங்க, பாட மாட்டீங்க, விளையாட மாட்டீங்க, யார்ட்டயும் பேச மாட்டீங்க, அன்பா பேச மாட்டீங்க. உங்களுடைய நோக்கமே வந்து இந்த போதைக்கு அடிமையானவங்க தனிமையா தான் இருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, எந்த போதைக்கு அடிமையான ஒருத்தரும், அவங்ககிட்ட ஒரு நட்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது போன்ற போதைக்கு அடிமையானவங்க தான் நட்பா இருப்பாங்களே தவிர, அவங்க எல்லாருமே தனிமையில் தான் இருக்காங்க. போதைக்கு அடிமையானவர்கள் தனிமையில் தான் இருக்காங்க. ஆனா, அவங்க என்ன பண்றாங்க, அப்படி தனிமையாக இருக்கிறவர்கள் நண்பர்களா இவன் என் நண்பர்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிதான் வந்து அப்போ அவங்க வந்து அ அதனால வந்து இனிமே பிறக்கிற பசங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திற்கு போட்டி போடுவாங்க. மகிழ்ச்சியா வாழணும்ப்பா, காதலிக்கணும், ஆடணும், பாடணும், விளையாடணும், உடம்ப உறுதியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே கிடைச்சிரும் இவங்களுக்கு. ஆடணும், ஆடுதல், பாடுதல், நடத்தல், உடல் உழைப்பு இதிலேயே உடம்பு உறுதியாயிரும். இதுக்கு போய் தனியா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, இதுல ஒரு போட்டி இருக்கும். இதுக்கு எதிரான எது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை. இத சாப்பிட்டீங்கன்னா, நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. காதலிக்க மாட்டீங்க, விளையாட மாட்டீங்க. அப்போ போட்டியிலேருந்து விலகிர்றீங்க. விலகும்போது என்னாகும் அப்படின்னா, அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். எல்லாரும் போட்டி போடுறாங்க. நாம மட்டும் இந்த உணவு போதைக்கு அடிமையாகுறோம். எல்லாரும் ஜாலியா, ஆரோக்கியமா குடும்பத்தோட இருக்காங்க. நான் மட்டும் தண்ணி அடிச்சுக்கிட்டு,
சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கன்னா எப்படி இருக்கும்? அதே போல் எல்லாரும் சந்தோஷமாக காதலிக்கிறது உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அதை கடைப்பிடிச்சிட்டு காதலிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, உறவுமுறை சந்தோஷம் அப்படி இருக்கும்போது, நாம் அந்த சோத்தை சாப்பிட்டு முட்டாளா இருக்கமே, சோத்துக்கு அடிமையாகி சோத்தை சுற்றியே சிந்திச்சு முட்டாளா இருக்குமே அப்படிங்கிற அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அதனால மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, எதிர்காலத்தில இந்த சோறை சாப்பிட மாட்டாங்க. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, ஆரோக்கியமா வாழ்வதற்கு, உடல் உழைப்புக்கு ஊக்கம் தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிடுவார்கள். அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் சாப்பிடுவாங்க. ஏன்னா தோத்துறக்கூடாது நம்ம. அந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிட்டா நம்ம வாழ்க்கையில தோத்துருவோம். அப்படின்னு சொல்லி அந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிட மாட்டாங்க. அப்போ அத சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல மனுஷங்களுக்கு ஒரு அது அது ஏன்னா அதுக்கு ஒரு உணவு. அது ஒரு சுவை மிகுந்த உணவு அது. அது ஒரு போதையா இருந்தாலும் அது சுவை அதில ஒரு சுவை இருக்கு. அதே நேரத்தில அது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எதிரானது. அப்படிங்கிறதுக்காக அத சாப்பிடாம இருக்காங்க. ஆனா அத சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல. அப்ப அந்த ஆசைக்கு எப்படி மதிப்பளிப்பார்கள்? அப்படின்னா, இப்போ ஒரு ஊர் இருக்கு. இப்போ 1 மாதம் உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிப்பாங்க. ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கங்க. எதிர்காலத்தில ஊர் ஊரா தான் வாழப் போறாங்க. கிராமம் கிராமமா வாழப் போறாங்க. அந்த கிராமத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்படி இருக்கும்போது, அந்த கிராமத்தினர் எப்படி முடிவு செய்வாங்க அப்படின்னா, 1 மாதம் நாம் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடக்கூடாது. அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுபோல சாமை, குதிரைவாலி, திணை இது போன்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணிட்டு, அ 1 மாதத்திற்கு அப்புறம் இன்றிலிருந்து 4 நாட்களுக்கு நாம் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடலாம் என்று முடிவு செய்வார்கள். இது இப்படிதான் முடிவு பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா, அது சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை மனிதருக்கு இருக்குது. இப்ப நான் எதனால பொதுவா அந்த முடிவெடுப்பு பொதுவா அந்த மாரியான கட்டுப்பாட ஏன் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப எல்லாருமே உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறாங்க. நான் அரிசியெல்லாம் சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போட்டி போடுறாங்க. போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதற்கு உணவு கட்டுப்பாட்ட கடைபிடிச்சுக்கிட்டு, காதல், ஆடல், பாடல், அன்பு, பாசம், உறவுகள் அப்படின்னு அறிவுபூர்வமா பேசுறது, உழைப்பு அப்படின்னு ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு அடிப்படை என்னது? அவங்க அரிசி, கேழ்வரகு கோதுமையை சாப்பிடல. உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்கிறாங்க. அதுதான் காரணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது, நான் மட்டும் அரிசி, கேழ்வரகு கோதுமையை சாப்பிடுறேன்னு வச்சுக்கங்க. என்னால போட்டி போட முடியாது. எல்லாரோடையும் போட்டி போட எனக்கு பேச்சே வராது. நீங்க அரிசி, கேழ்வரகு கோதுமையை சாப்பிட்டீங்கன்னா பேச்சே வராது. அதான் முக்கியம். அதான் இங்க உண்ம. அன்பா உங்களால பேசவே முடியாது. அதிகாரமா தான் பேசுவீங்க. அடிமைப்படுத்துற மாரி தான் பேசுவீங்க. உங்க பேச்சுல வன்முறை இருக்கும். யாரும் உங்கள கிட்டயே நெருங்க மாட்டாங்க. அதான் இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மனிதர்கள் ஏன் சண்டை போடுறான் அப்படின்னா, இத சாப்பிடுறதுனால தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உணவ நான் சாப்பிடுறேன். எல்லாரும் சாப்பிடாம இருந்து மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் அந்த உணவ சாப்பிடுறேன் அப்படின்னா, எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். எல்லாரையும் போல நாம இல்ல, எல்லாரையும் போல இருக்கணும் அப்படிங்கிறது தானே மனித இயல்பு. அப்போ எல்லாரையும் போல நான் இல்லாம, நான் மட்டும் உணவு போதைக்கு அடிமையா இருக்கேனே! ஆனா அத சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா மக்கள் அத சாப்பிடாம இருக்காங்க. நான் மட்டும் சாப்பிடுறேன் அப்படின்னா, அப்போ அத சாப்பிடணுங்கிற ஆசையும் இருக்கு. அதே நேரத்தில எல்லா நாளும் சாப்பிடணுங்கிற ஆசை இல்ல. ஒரு 4 நாளாவது சாப்பிடணுங்கிற ஆசை இருக்கு, ஒரு மாசத்துல. அப்ப அதுல ஒரு ஒற்றுமை இருக்கணும். நான் சாப்பிடும்போது எல்லாரும் சாப்பிடணும். நான் என்ன சாப்பிடுறேனோ, அத எல்லாருமே சாப்பிடணும். அப்படிங்கிற ஒற்றுமை. அப்ப அவங்க சாப்பிடுறாங்க, நாமளும் சாப்பிடுறோம். அதே நேரத்தில அத ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த புத்தி எல்லாருக்குமே இருக்கு. அது ஒரு போதை என்பது எல்லாருக்குமே தெரியும். அந்த உணவு போதை என்பது, உணவு வடிவில் உள்ள போதை என்பது, அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது உணவு வடிவில் உள்ள ஒரு போதை. அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அத சாப்பிடணுங்கிற ஆசையும் எல்லாருக்குமே இருக்குது. அதே நேரத்தில ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறாரு, அந்த நேரத்தில அவர் விழிப்போட இருப்பாரு. ஒருத்தர் சாப்பிடுறாரு, அந்த நேரத்தில அவர் விழிப்பு இல்லாம இருப்பாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரே மாரி அத பின்பற்றணும். அது எப்படின்னா, அப்போ ஒரு அந்த ஊர் கட்டுப்பாடு. ஊர் கட்டுப்பாடு விதிப்பாங்க. உணவு கட்டுப்பாடே ஊர் கட்டுப்பாடா மாறும். இன்றிலிருந்து அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் யாரும் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்துட்டு அதன்படி அந்த ஊர்ல உள்ள மக்கள் பின்பற்றுவாங்க. ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா உணவு ஒரே மாரி இருக்குல்ல. ஒருத்தர் மாத்தி இப்போ ஒருத்தர் தண்ணி அடிக்கிறார், ஒருத்தர் தண்ணி அடிக்கல. அவங்க வாழ்க்கை எப்படி ஒரே மாதிரி இருக்காதோ, இருக்காதுல்ல. ஆனா அப்ப யாருமே தண்ணி அடிக்கலன்னா, யாருமே போதை பழக்கம் யாருமே இல்ல அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கும். அதேபோல ஒரு ஊர்ல உள்ள மக்களுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1 மாதம் இன்றிலிருந்து 1 மாதத்திற்கு நீங்கள் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும். அப்ப அதை அடிப்படையாகக் கொண்டு அப்ப எல்லாருமே அத கடைபிடிப்பாங்க. அப்போ எல்லாருமே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க. வித்தியாசமே இருக்காது. அதன் பிறகு இன்றிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு நீங்கள் அரிசி என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்ன வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஒரு 4 நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன வேணாலும் அவங்க சேமிச்சு வச்சிருக்கிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாரி சாப்பிடுவாங்க. எதிர்காலத்தில இதான் நடக்கப் போகுது. 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்ப இதுதான் நடக்கப் போகுது. என்ன நடக்கப் போகுது? இந்த மாரி நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் 4 நாளைக்கு ஊர் கட்டுப்பாடு. அப்போ 4 நாள் முடிஞ்ச உடனே ஊர் கூடி ஒரு முடிவு சொல்லும். இந்தோடு இது முடிகிறது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகளை
சாப்பிடுவது இன்றோடு முடிகிறது. அடுத்து வருகிற 1 மாதத்திற்கு நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்பாங்க. அந்த முடிவுக்கு அப்படி கட்டுப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே அத பின்பற்றும்போது நாமளும் பின்பற்றி ஆகணும். அப்பதான் எல்லாரையும் போல வாழ முடியும். இல்லன்னா நம்ம வித்தியாசமா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம தோத்து போயிருவோம். போதை அப்படி அந்த மாரி எல்லாருமே பண்றதா இருந்தா நம்மளும் பண்ணுவோம். அப்படிங்கிற ஒரு க க கண்ணோட்டம் தான். எல்லாருமே ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, அதையும் நாம பண்ணுவோம். அதே நேரத்துல எல்லாரும் தப்பு பண்ணிட்டா நாமளும் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி தான் அது. தப்பு பண்றதுக்கும் மத்தவங்க பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு தைரியம். தைரியமா அத பண்ணலாம். நம்ம மட்டும் தப்பு பண்றோம் அப்படின்னா, நமக்கு தைரியம் இருக்காது. எல்லாருமே தண்ணி அடிச்சாங்கன்னா, நாம தண்ணி அடிக்க தைரியமா இருக்கும். நாம மட்டும் தான்ப்பா இந்த ஊர்ல தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பயம் இருக்கலாம். அது மாரி ஒரு 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 4 நாட்களுக்கு என்ன வேணாலும் சாப்பிடுங்க. அப்படின்னு அதுக்காக வந்து அதிலயும் ஒரு அனுமதிக்கப்பட்டது இருக்கு. அதுக்காக நீங்க வந்து கஞ்சா அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. இது பயன்படுத்தவே கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடு அங்க இருக்கு. எக்காலத்திலும் பயன்படுத்தவே கூடாது என்கிற கட்டுப்பாடு எதிர்காலத்தில இருக்கும். சில பொருட்கள், போதைப் பொருட்கள் எல்லாம். அதனால இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, அரிசி, கேழ்வரகு, கோதுமைய ஒரு 4 நாளைக்கு சாப்பிடுங்க. அப்படின்னு எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுவாங்க. அந்த 4 நாளும் சாப்பிடுவாங்க. அந்த 4 நாளும் அவங்களுக்கு என்ன உணர்வாங்க அப்படின்னா, 4 நாளும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். யார்ட்டயும் பேசணுங்கிற ஆசை இருக்காது. சோம்பேறித்தனம் வரும். இந்த உணவு ஏற்படுத்துகிற விளைவுகள். சோம்பேறித்தனம் வரும். இப்படி பல பிரச்சனைகள அவங்க உணருவாங்க. உடல் பருமன் ஏற்படும், நோய் வரும், உடற்பயிற்சி செய்ய தோணாது, உடல் உழைப்பில் ஈடுபட தோணாது, படுத்து கிடக்கலாம், தனிமையிலே இருக்கலாம். ஒரு அன்பா இருக்க மாட்டாங்க, பாசமா இருக்க மாட்டாங்க, பேச்சுல மரியாதை இருக்காது, திமிர் இருக்கும், ஈகோ இருக்கும், உடல் ஒத்துழைக்காது. இப்படி பலவித பிரச்சனைகள இந்த 4 நாளைக்கும் சந்திப்பாங்க. அப்போ அந்த 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 சிரமமே என்ன ஆகும்? திரும்ப உணவு கட்டுப்பாட்டுக்கு போகணுங்கிறதுக்கான காரணமா மாறும். இது எப்போதுமே நடக்கும். மனித வாழ்க்கையில எ இந்த மனித வாழ்க்கை எவ்வளோ நாள் இந்த உலகத்தில இருக்கோ, மனிதர்கள் இருக்காங்க. அவ்வளோ நாளும் இதைத்தான் இனிமே இப்படித்தான் வாழப் போறாங்க. உலகத்தில உள்ள அத்தனை பேரும் இப்படித்தான் வாழப் போறாங்க. நான் சொல்ற விஷயம் ஏதோ தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி கிடையாது. நான் எனது கணிப்பு இதுதான். நான் போய் பிரச்சாரம் பண்ணல. நான் பண்ணியிருக்கணும். அது தப்பு பண்ணிட்டேன். இப்போ உள்ள இது இனிமே வர பசங்க இப்படி இருப்பாங்க. ஆனா இப்போ உள்ள மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன்னு இருக்குல்ல. அத நான் செய்யல. அந்த கடமைய செய்யல. இப்படி வாழுங்கன்னு நான் சொல்லியிருக்கணும். வாழ்ந்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அப்போ நெறைய பிரச்சனைகள் இங்க தீர்ந்திருக்கும். இன்னைக்கு நடக்கிற நெறைய வன்முறைகள் எல்லாத்தையும் என்னால ஒழிச்சு கட்ட முடியும். ஈஸியா ஃபார்முலா அது. அந்த ஃபார்முலாவ தான் சொல்றேன். குற்றங்களுக்கு காரணம், சண்டைகளுக்கு காரணம், இன்னைக்கு போரிட்டுக்கிட்டு இருக்காங்களே எல்லாத்துக்கும் காரணம் இந்த உணவு தான். கோதுமை, அரிசி உணவுகள் தான். அது போதையில இருக்காங்க மனிதர்கள். அதனால தான் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். இது வன்முறை உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு போதை இது. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமையை தந்து வன்முறை உணர்ச்சியை தரக்கூடிய ஒரு போதை உணவு. அப்ப அத வந்து ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்க. ஏன்னா அது உண்மையா இருக்குல்ல. பூமி உருண்டைன்னு சொன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல. அதுபோல. அப்ப நான் அந்த கடமைய செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கங்க. உலக அளவுல போய் இந்த கடமைய செஞ்சிருந்தா, உலகத்துல நான் அமைதி ஏற்படுத்தியிருப்பேன், சமாதானம் எடுத்திருப்பேன். இன்னைக்கு இந்த உலகத்துல வன்முறை, போர் எல்லாம் நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் என் கடமைய நான் செய்யல. அதனால தான் இந்த உலகத்துல அந்த உண்மை தெரிஞ்சிருந்ததுன்னா, ஓ! இதுதான் காரணம்னு அத ஏத்துக்கிட்ட அத்தன பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை வந்து குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட முயற்சி செஞ்சிருப்பாங்க. குற்றங்களிலிருந்து விடுபட அமைதியை ஏற்படுத்தியிருப்பார்கள். அமைதியை ஏற்படுத்த நான் தவறிவிட்டேன். அதனால ஏற்படுற ஒரு தனி மனித ஒரு முயற்சி உலகத்துல அமைதியை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது அப்படித்தானே? இப்போ ஒரு பிரபாகரன் வந்து அந்த மண்ணில் வந்து அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அந்த தமிழீழத்துல. அப்போ அங்க ஒரு அமைதி ஏற்படுதுல்ல. அப்போ அவர் அந்த கடமைய செய்யாம இருந்தா, அந்த அமைதி ஏற்படாம போயிருக்கும்ல. அதுபோல தான் ஒரு பெரியார் அல்லது அம்பேத்கர் எவ்வளோ பெரிய அமைதியை ஏற்படுத்திய தலைவர்கள் அவங்கலாம். அதுபோல எனக்கு ஒரு வாழ்வியல் கடமை இருந்திருக்கு. உலகளாவிய அமைதியை ஏற்படுத்துவது. இவர்கள் எல்லாரை விட ஒரு மேலான ஒரு கடமை எனக்கு இருந்தது. அதை செய்யாமல் இழந்து விட்டேன். அதனால எனக்கும் இழப்பு. எனக்கு உரிய புகழ் கிடைக்காம போச்சு. எனக்கு உரிய முக்கியத்துவம் நான் யாருங்கிறதே தெரியல. நான் தான் முதல் மனிதன். முதலில் மனிதனாக முழுமையடைந்தவன் நான் தான். இப்ப தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. இப்ப தான் மனிதர்கள் முழுமையா நிமிர்ந்து முடிக்கிறார்கள். நிமிர்ந்து முடித்த முதல் மனிதன் நான் தான். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு. இந்த உலகத்தில இது நாள் வந்த யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு எனக்கு உண்டு. அப்படின்னு யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்புக்கு சொந்தக்காரன் நான். அந்த சிறப்ப இந்த உலகத்தில உள்ளவங்க உணர முடியல. நான் உணர்றேன். யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, என் கடமைய நான் செய்யல. செய்ய வேண்டிய நேரத்தில என் கடமைய செஞ்சிருந்திருக்கணும். இப்ப வந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. ஆ புயல் வர்ற அன்னைக்கா வந்து சொல்றது 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அது மாரி சின்ன வயசு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே, 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். 25, 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும். 27 வருஷமா நான் போராடி இருக்கணும். இப்போ வந்து கடைசி நேரத்தில வந்து நான் போராடி என்ன பிரயோஜனம்? அதோடைய பலன்கள் வந்து பெருசா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால வந்து அவ்வளோ பெரிய அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடமைக்கு சொந்தக்காரன் தான் நானு. ஆனா அத செய்ய தவறிவிட்டேன். அதனால இப்போவாவது இத கேட்கிறவங்க பின்பற்றுங்க. உங்களுக்கு தான் நல்லது. நான் இந்த உலகம் ம்